எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? இண்டிபெண்டன்ஸ் டேல இன்னைக்கு ஜாலியாக கொண்டாடுறீங்க போலியா? நான் சந்தோஷமா இல்லை. பரவாயில்ல, நீங்கள் நடிக்கலாம். நான் நீங்கள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு வருத்தம்ப்பா, கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு சில கொல்லை, இன்னொரு சில ரேப் பண்ணிக்கிறானுங்க, இன்னொரு சைடில் கூட ஃப்ரெண்டே சாப்பிட்டிக்கிறானுங்க. நான் நடுன்னே தெரில. யாரும் கேட்க மாட்டாங்க. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. நான் நடக்குதுன்னே தெரில. இதுப்பா இப்போ ரிப்பன் பில்டிங்கில் கொரோனா போயிட்டுக்குது. அவங்களோட உரிமை கேட்க போனால் அவங்களே எட்டிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, அச்சு கைகால் வச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. என்னடா இது? ஒன்றுமே புரியல எனக்கு. அதுதான் நான்லாம் அதுதான் கட்சி அப்படி தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் ஆகணும். கேட்கலன்னு நினச்சியன் அப்படி தான் அதெல்லாம் பண்ணினே இருப்பாங்க, நம்மளை நோண்டினே இருப்பாங்க. அதுதான் 2026 அவங்க தான் கன்ஃபார்ம். நம்ம போக நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஏமாற்றி எப்படின்னா ஓட்டு போட வச்சுட்டு ஜெயிச்சிருவாங்க. திருப்பி மறுபடியும் அப்படியே தான் நடக்கும். எங்களுக்கு நல்லது கூட பண்ண தேவையில்லை. எங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் தான் போதும், எதுவுமே வேணாம். எல்லாருமே இப்போ பிச்சை கேட்குற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சுதந்திரமாக இருக்க முடியல. நம்ம பிச்சை கேட்கணும். என்னை விட்டுருங்க, நான் நிம்மதியாக என்னை விடுங்க, எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு என் சம்பளம் கொடுங்கன்னு அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் சம்பாதிப்பேன். அதை அசால்ட்டாக இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, கம்மி பண்ணிவிடுவாங்க. எதனா ஒரு போராட்டம் பண்ணால் பூச்சி போட்டுருவாங்க. அதுதான் எதுவுமே கேட்க முடியாது.